ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது பகுதியில் இருக்கிற கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். உன் கண்களாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் கண்களால் நீ காண்பாய், ஆனால் அதை உன்னால் சாப்பிட முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கெட்டல அப்படிம்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் கண்களுக்கு முன்பதாக இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் கண்களுக்கு முன்பதாக இருக்கும். ஆனால் சுகந்தரித்து கொள்ள முடியாத அளவுக்கு சில போராட்டங்கள் அவர்களை தடுத்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு கதையை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த கதையில் இருந்து எழுதியிருக்கிற காரியங்கள் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு ஃபேமிலி ஒரு ட்ரெயினில் ரொம்ப அழகாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது ஏறத்தாழ அந்த ட்ரெயின் ட்ராவல் 24 மணி நேரம் 26 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அங்கங்கன்னு சில ஸ்டாப், முக்கியமான இடங்களில் மட்டும்தான் அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏதாவது தேவை என்றால் நாம் வாங்கி கொள்ளலாம். இந்த குடும்பம் 4-5 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ட்ரெயின் ரொம்ப அழகாக போயிட்டே இருக்குது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடமும் க்ளோஸ்டாக இருக்கும். இந்த ஜனங்கள் வெளியே விழுந்துடக்கூடாதுன்ட்டு ரொம்ப அழகாக கம்பியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப டைட்டாக பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ போயிட்டு இருக்கும் பொழுது சின்ன பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா ஏறத்தாழ 12 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த ட்ரெயினுக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்குறோம், ஏதாவது பழங்களோ ஏதாவது வாங்கினீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணலாம், எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இந்த ட்ராவல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். உடனே இந்த அப்பா சொல்கிறாரு, எப்பா பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு பெரிய ஸ்டாப் வருது, ஒரு பெரிய நிறுத்தம் ஒன்று வருகிறது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கண்டிப்பாக நீ ஆசைப்படுறது போல் பழங்களெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம பிடித்த பழங்களே வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போ இந்த ட்ரெயினுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காது, வந்துச்சுதுன்னா உடனே கிளம்பிடும். ஒரு 2 நிமிஷத்தில் ஆட்கள் இறங்குவாங்க, ஏற வேண்டியவங்க கடகடான்னு ஏறுவாங்க, அவ்வளோதான், உடனே எடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் கடந்து செல்லுகிற ஒரு 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 ரயில். அப்போ அந்த பிள்ளை சொல்கிறான், அப்பா இந்த ஸ்டாப்பில் அந்த ஒரு ட்ரெயின் அந்த ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு, வந்த உடனே அப்பா நம்ம எப்போ இந்த பழங்கள் வாங்குறதுன்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, எப்பா இறங்குனா ட்ரெயின் போயிடும், அதனால் என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்டே வாங்குவோம் அப்படிங்கிறார். ஒன்று அங்கே அழகான ஒரு பழக்கடை பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. உடனே அந்த அப்பா கேட்டாங்க, சார் இந்த ஆரஞ்சு எவ்வளோ ரூபா, ஆப்பிள் எவ்வளோ ரூபா, இந்த கிரேப்ஸ் எவ்வளோ ரூபா, அவர் எல்லா விலையும் சொல்கிறார். உடனே அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா ஆப்பிள் வேண்டாம்ப்பா, கிரேப்ஸ் வேண்டாம்ப்பா, ஆரஞ்சு வேண்டாம், அப்போ என்னதான்டா உனக்கு வேணும், வாட்டர்மெலான் வாங்குவோம் அப்படின்னா. சரின்னு உங்கள் அப்பா கையை நீட்டி காசை கொடுத்துட்டு வாட்டர்மெலானை கையில் வாங்குறாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ இழுத்து பார்க்குறாரு, வாட்டர்மெலான் வரலை. ஏன் வரலை தெரியுமா? இவர் கம்பிக்கு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டு நிற்கிறார். ஜன்னலுக்கு வெளியே எது மாட்டிக்கிட்டு இருக்குது, பெரிய வாட்டர்மெலான். இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் கண்ணையும் தள்ளிட்டு இருக்கிறார். கடைசியில் வேற வழியே இல்லாமல் இனி எத்தனை கிலோமீட்டர் தான் எப்படி தூக்கிட்டு நடக்க முடியும்னு பொத்துரு கீழே போட்டு உடைச்சார். இதே போல தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கைக்கு எட்டுகிற ஆசீர்வாதம் வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. கையில் வந்துடுச்சு, எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் இருக்குது, என்னுடைய விசா கையில் இருக்குது, ஆனால் என்னால் ட்ராவல் பண்ண முடியலை. வியாதி நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது. அப்ளிகேஷன் எல்லா வேலையும் கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த வேலைக்கு போவிடாதபடி ஏதோ தடை என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. எலிசா சொல்றாரு, அங்க ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒருவரை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், உன் கண்களாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். பஞ்சம் சமாரியாவில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பார்ப்பாய் ஆனால் சாப்பிட மாட்டாய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதே போல தடைகள் நிறைய நேரத்தில் இருக்குது, பார்க்க முடியுது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியலை. தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வருகிறது.
இந்த காலை நேரத்தில் வேகமாக 2 காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்ம தூக்கி போட்டால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் புரியுதோ? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேகமாக 2 காரியத்தை சொல்ல போகிறேன். வேத புஸ்தகத்தில் அதே வசனத்தை 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்ற. நல்ல கவனிங்க, இதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கைலாகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கைலாகுனா என்னன்னு தெரியும்? கைலாகு என்றால் வேற ஒன்றும் இல்லை, ராஜா ஒரு மனுஷனுடைய கரங்களை நம்பி இருக்கிறான், ஒரு வேலைக்காரனுடைய கரங்களை நம்பி இருக்கிறான். அதை தான் வேத புஸ்தகத்தில் கைலாகு என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள். ராஜா ஒரு அதிகாரியை நம்பி இருக்கிறார். அந்த அதிகாரி எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய நாட்டில் இந்த பஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் ஒருவேளை மேகங்களின் கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறந்தாலும் கூட இது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் வந்துடுச்சு, நாளைக்கு உன்னுடைய தேசத்தில் இருக்க பஞ்சம் மாறிடும், நாளைக்கு உன்னுடைய தேசத்தில் இருக்க வெறுமை மாறிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிருக்கிற வேதனையின் பகுதிகள், நீ போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீ பார்த்து கொண்டிருக்கிற கடன், நீ பார்த்து கொண்டிருக்கிற வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவார். இந்த விசுவாச வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த ப்ராஃபஸி நம்முடைய கரங்களில் வந்து விட்டது. வந்தது ரைட்டு தான். ஆனால் இந்த வேலைக்காரன், இந்த ராஜாவுக்கு வலதுகரமாய் இருக்கிறவன் சொல்லுகிறான், இது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்குறோம், அதை ஏன் சுதந்தரித்து கொள்ள முடியவில்லை தெரியுமா? தேவன் மேலே, வசனத்தின் மேலே விசுவாசமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உனக்கு விசுவாசம் இருந்தால், ஒரு கடுகள விசுவாசம் இருந்தால், ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகுமாம். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு விதவை கடந்து வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், ஐயா, என்னுடைய புருஷன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆனால் அவர் பல கடன் பட்டிருக்கிறார், இப்பொழுது மரித்து போனார், நான் என்னுடைய பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்வதென்று கேட்கிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்றார், அம்மா, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம், உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லி பக்கத்து வீட்டில் போய் காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். நீங்களும் நானுமாக இருந்திருந்தால் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எப்படியா நடக்கும்? பாத்திரத்தை வாங்குறது எனக்கு வேலையா? நீ சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படியணுமா? நாளைக்கு என் பஞ்சம் மாறுமா? மாறவே மாறாது. அது தேவன் வந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் வந்தாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்த துக்க நாட்கள் என்னை விட்டு மாறாது என்று நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த விதவை தாயோ ஒரு காரியத்தை செய்கிறாள், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை முழுவதுமாக நம்பி அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்புகிறாள். பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா, கடன் இருக்கிறது, பாத்திரங்களை வாங்கி கொண்டு வாருங்கள், பாத்திரங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறாள். இந்த பிள்ளைங்க பக்கத்து வீட்டிலலாம் போய் கலெக்ட் பண்ணுறாங்கம்மா, எம்டி வெசல்ஸை கொடுங்க, காலியான பாத்திரத்தை கொடுங்க, காலியான பாத்திரங்களை கொண்டு வாருங்கள். ஊற்ற ஆரம்பிக்கிறாய், இருந்த எண்ணெயை அந்த பாத்திரங்களுக்கு மேலே ஊற்ற ஆரம்பிக்கிறாள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லியிருந்தது போல அவள் கர்த்தரை விசுவாசித்தபடியால், கர்த்தரை முழுமையாக நம்பினபடியால், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால், வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த பாத்திரம் நிரம்புகிற வரை அந்த எண்ணெய் குறைவுபடவில்லை. அவள் என்ன செய்தாலாம் தெரியுமா? அந்த எண்ணெய்களை விற்று தன்னுடைய கடனை அடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு மேலே, தகப்பனே, இந்த சூழ்நிலையிலும், இந்த நெருக்கத்திலும், இந்த போராட்டத்திலும் நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்பா, நான் கடந்து வருகிற வழி உமக்கு தெரியும் தகப்பனே, நான் படுகிற வேதனைகள் உமக்கு தெரியும், நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எத்தனையோ மனிதனிடத்துல கையேந்தி கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ மனிதனிடத்துல எங்களுடைய கரங்களை ஏந்தி எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் அலைந்து கொண்டிருக்கிறோமே. இனி எங்களுடைய வாழ்க்கையில் மாறுமா?
தேவ மேலே நம்பிக்கை வைத்து பாருங்கள். கண்மலையான இயேசுவின் மேலே கட்டப்பட்டிருக்கிற வீடு, அது எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை மழை பெய்தாலும், எத்தனை இடி இடித்தாலும் அது உடைந்து போவதில்லை. அது ஜொலிக்கிற ஒரு நகரமாக, ஆசீர்வாதம் உள்ள வீடாக கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எலிசா சொல்றாரு, அப்பா இந்த சமரியாவில் இவ்வளவு பஞ்சம் இருக்குது, இந்த சமரியாவில் இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, மக்கள் இறந்து போனாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாளை இந்த நேரத்தில் இந்த ஊரில் இவ்வளவு சாப்பாடு கிடைச்சிரும், இவ்வளவு காரியங்கள் நடக்கும். ஆனால் கூட இருக்கிறவனே சொல்கிறான், வானமே திறந்தாலும் நடக்காது. ஆனால் எலிசாவுக்கு ஒரு காரியம் தெரியும், ஆண்டவர் சைட்லேருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, காகத்தை கொண்டு மேலேருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவர் நினைச்சிட்டார்னா எப்படியாகிலும் எந்த வனாந்திரத்திலும், ஆகாருடைய வாழ்க்கையில் வனாந்திரத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது. கண்ணீரோடு பிள்ளைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். எப்படியா நான் பிழைக்க போறேன், இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து. ஆனால் அவளுக்கு மேலே ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அபிஷேகம், ஒரு காரியம், ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி கடற்கரை மண்ணை போல பெருகுவார்கள். வனாந்திரத்தில் அலைகிறாள், கேள்விக்குறிதான், அடுத்த செகண்ட் அவளுக்கு சாத்தியம் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவ சமூகத்தில் வசனம் சொல்லியிருக்கிறது. மகன் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், அம்பு ஏதால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஓடுறா பிள்ளைய விட்டுட்டு. எதனால தெரியுமா? என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது, என் பிள்ளை செத்து போறத என் கண்ணால் நான் பார்க்கக்கூடாதுன்னு ஓடுறா. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கேட்கிற, ஆண்டவரே இந்த நேரத்தில் மனம் இறங்க மாட்டீங்களாப்பா? உங்களை மட்டும்தானே ராஜா நம்பி வந்தேன், உங்களை மட்டும்தானே விசுவாசித்து வந்தேன். இப்பொழுது என்னுடைய மகன் தண்ணிக்காக தாகம் எடுத்து அவனுடைய நாவு வறண்டு போய் அவன் சாகும் தருவாயில் இருக்கிறானே, நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த பாலைவனத்திற்குள்ளே கர்த்தர் ஒரு நீரூற்றை கொண்டு வந்தார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பாலைவனம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், இன்னைக்கு நெருக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், இன்னைக்கு போராட்டத்தின் வழியாக நடந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பஞ்ச நாட்களை, சமாரியாவில் பஞ்சம் வந்தது, ஆனால் இந்த சமாரியாவின் நாட்களை கர்த்தர் செழிப்பாக மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையிலும் நாளை அல்ல இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நம்புங்கள், முழுவதுமாக நம்புங்கள், தேவ சமூகத்தை முழுவதுமாக நம்புங்கள், தேவ வசனத்தை, தேவனுடைய கிருபையை முழுவதுமாக நம்புங்கள். ஆண்டவரே நீர் என்னை மாற்ற முடியும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இனி உங்களை சந்தேகப்பட மாட்டேன்ப்பா, இனி என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை ஒரு நாளும் குறைஞ்சு போகாத தகப்பனே, நீர் என்னைக்காகிலும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடியும். ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ ஆவியானவர் நிச்சயமாய் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாலைவனத்தின் அனுபவங்களை சோலைவனமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு நேராக கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். இந்த சிரியாவில் இருக்கிற ஒரு ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சமாரியாவை அட்டாக் பண்ணும்படியாக ஒரு ஆர்மி பேஸ் ஒன்று இந்த சமாரியாவின் பக்கத்தில் போட்டு அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த சமாரியாவின் வாசல்களில் 4 குஷ்டரோகிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம எப்படியும் இந்த ஊருக்குள்ளே ஏற்ற மாட்டோம், ஏற்கனவே சமாரியாவில் பஞ்சம், உள்ளே போனாலும் நம்மளை கொண்டு விடுவோம், சாப்பாடு கிடைக்காது, இங்கே கிடந்தாலும் செத்து போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீரியர்கள் இருக்கிறாங்களே அவங்க ஆர்மி பேஸுக்குள்ளே போவோம், அங்கே சாப்பாடு கிடைக்கும் பாருங்க, இந்த சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம். ஒருவேளை அவங்க நமக்கு சாப்பாடு கொடுக்கல, கொண்டு போட்டாங்கன்னா சந்தோஷமாக செத்துருவோம். ஏன்னா இங்கே இருந்தாலும் சாவுதான், சமாரியாவுக்குள்ளால போனாலும் சாவுதான், சீரியாவுக்குள்ளே போனாலும் சாவுதான். ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம், அங்கேயாவது கடைசியில் ட்ரை பண்ணுவோம், சாப்பாடு கிடைக்குதா பார்ப்போன்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு காரியம் நடக்குது. அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷனும் இல்லை.
சாப்பாடுலாம் மூட்டை மூட்டையாக கிடக்குது, அவங்க வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக கிடக்குது. ஆனால் ஒரு மனுஷன் அங்கே இல்லை. இவன் குடுன்னு ஓடி வாரான். சமரியாவுக்குள்ள ஓடி வந்து அங்கே இருக்கிற அந்த வாசல் பக்கத்தில் நிற்கிற ஒரு மனுஷனிடத்தில் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் இப்படியாக அந்த இடத்திற்குள்ளே போனோம், ஆனால் அங்கே சம்பவித்தது என்ன தெரியுமா? அங்கு ஒரு மனுஷனும் இல்லை, ஆனால் மூட்டை மூட்டையா சாப்பாடு கிடக்கு அப்படிங்கிறான். வேகமா இந்த மனுஷன் ராஜாவிடத்தில் ஓடி வருகிறான். வந்து சொல்றான், ஐயா, இப்படி சிறிய படைகள் அந்த இடத்துல இல்ல, எங்க போனாங்களோ தெரியல, சாப்பாடு மாத்திரம் மூட்டை மூட்டையா இருக்குது. இது யாரு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆவியானவர் எலிசா மூலமாய் பேசின ஒரு வாக்குத்தத்தம். நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த பஞ்சம் நிறைந்த இடத்துல ஆண்டவர் சாப்பாடை கொடுக்க போறார். இப்போ ராஜாவுக்கு புரியுது. ஆனா ராஜா ஒரு வார்த்தையை பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? இல்லை 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 இல்லை, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணதாக தான் ஆயத்தப்படுறாங்க. நம்ம வேகமாக உள்ளே போவோம், உள்ளே போனால் ஒளிந்திருக்கிறவர்கள் நம்மளை கொன்று போடுவார்கள். சந்தேகம் அவனுக்குள்ளே எழும்பினது. இன்னைக்கு விசுவாசம் இருந்தாலும் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் தடையாக இருக்கிற ரெண்டு காரியம் என்ன தெரியுமா? சந்தேகம். சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம். இன்னைக்கு ஆண்டவருக்கு மேலே சந்தேகம், வைக்கிற விசுவாசத்துக்கு மேலே சந்தேகம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாக ஒரு பாட்டை பாடுவார். பிள்ளை மேலே கண்ணு போச்சுன்னா போச்சம்மா அபிஷேகம், பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சம்மா அபிஷேகம். இன்னைக்கு பொருள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், இன்னைக்கு பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஆள் பலனுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் யார் தேவனுக்கு மேலே சந்தேகமே இல்லாத விசுவாசம், சந்தேகமே இல்லாத விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த சமாரியா தேசத்திலிருந்து ராஜா சொல்றாரு, நம்மை கொல்லும்படியாக சிறிய படைகள் அவர்கள் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகம் இருக்குது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார், அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரவில்லை. அவனுக்குள்ளே வந்த எண்ணம் என்ன தெரியுமா? தேவ வசனத்தை கேட்டாலும் சத்தியத்தை கேட்டாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு சந்தேகம் தூங்க விட மாட்டேங்குது. இன்னைக்கு சந்தேகத்தினால புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை, சந்தேகத்தினால பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்குள்ள பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு அழகான டைமண்ட் விற்கிற ஒரு மனுஷன் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு அந்த வைரத்தை விற்று கொண்டிருந்தானாம். கார் எடுத்துட்டு போவார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய வீடுகளில் போய் அந்த வைரத்தை குவாலிட்டி காட்டி கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் இதே போல் போயிட்டு இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனி வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் முடிவு பண்ணுறாரு, இனி பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஒரு பெரிய லாட்ஜில் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ட்டு தங்குறாரு. உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது கேட்குறாரு, எப்பா, நான் இப்படியாக இந்த வைரங்களை விற்கிற ஒரு மனிதன், நான் இந்த ஊரில் எனக்கு விற்கிறதுக்காக வந்திருந்தேன், ஆனால் இங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகிடும், அதனால நான் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ஒன்று அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ரூம் பெரிய அளவுக்கு எதுவுமே வாய்ப்பில்லை, எல்லா ரூமே ஃபுல் ஆகிடுச்சு, அதனால் வேறு எந்த வழியுமே இல்லை என்று சொன்னார்கள். சரின்ட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறார், ஐயா, எப்படியாகிலும் ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு படுக்கையை மாத்திரம் கொடுத்தீங்கன்னா நான் அதில் படுத்துட்டு நாளை காலை எழும்பி போயிடுவேன். அவங்க பார்த்தாங்க, சரி ஐயா, ஒரே ஒரு ரூம் இருக்கிறது, அதில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரும் இன்னைக்கு இரவு தான் வந்தார், நாளை காலையில் வரைக்கும் அந்த பெட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ரூமை ஒழுங்கு பண்ணுறாங்க. இவர் அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே இவன் பயங்கர குண்டா, ரொம்ப கருகருன்னு பயங்கரமாக உட்கார்ந்துருக்கிறான். அவனை பார்த்தாலே காட்டு மராண்டி போல் இருக்குது. இவருக்கு பார்த்ததும் பயங்கர பயம். நினைக்கிறாரு, நான் இவ்வளோ வைரங்களை வச்சுருக்கிறேனே, இவன் ஒருவேளை திருடிடுவானோன்ட்டு நைட்டு தூங்காமல் 10 மணிக்கு உள்ளே போனவர் 11 மணி வரைக்கும் அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் முடிவெடுத்தார், சரி இது நம்ம கையில் வச்சுருந்தா சரிப்படாது, இந்த வைரங்களெல்லாம் இங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோன்ட்டு அந்த பாக்ஸ் எடுத்து மேனேஜர் கையில் கொண்டு போகிறார். மேனேஜர் கையில் கொடுத்த உடனே சொல்கிறார், ஐயா இதை பத்திரமா வச்சுக்கோங்க. உடனே அவர் கேட்குறாரு, ஏன்யா எதனால் இப்படி பண்ணுறீங்க, நீங்களே வச்சுருக்கலாமே, உங்கள் ரூம் சேஃபான இடம் தானே, அதில் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறார், இல்லைப்பா, எனக்கு அங்கே இருக்கிற மனுஷனை பார்த்தா பயமாக இருக்குது, அவன் மேலே கீழே பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்குது,
திருட்டு பயலா இருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த மேனேஜர் சொன்னார், எப்பா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனும் வந்து ஒரு பெரிய டைமண்ட் போட்டியை கொடுத்துட்டு சொன்னார், அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னாரு. சந்தேகம், மாற்றி மாற்றி சந்தேகம், அவனுக்கு இவன் மேலே சந்தேகம், இவனுக்கு அவன் மேலே சந்தேகம், இதனால தூக்கமே வரல. இன்னைக்கு இதே போல தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் புருஷன் மனைவிக்குள்ள சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், அது செஞ்சிருப்பாளோ, இப்படி இருந்திருப்பாளோ, பொண்ணுக்கு புருஷன் மேலே சந்தேகம், அப்படி இருந்திருப்பானோ. இன்னைக்கு சந்தேகம் குடும்பத்தை அழிக்கிறது. அதே போல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அழித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற விசுவாசம் சந்தேகம் இல்லாத விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க தேவன் மேல வைக்கிற விசுவாசம் சந்தேகம் இல்லாத விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவாவியானவர் உங்களை பலப்படுத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியம். முதலாவது பார்க்கிறோம், the pure faith, முழுமையான நம்பிக்கை, பரிசுத்தமான நம்பிக்கை தேவனிடத்தில் வைக்கணும். 2வது பார்க்குறோம், சந்தேகமே இருக்கக்கூடாது. ராஜா சந்தேகப்பட்டார். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த போதிலும் கூட அவர் செய்த ஒரு காரியம், இல்லை சீரியர்கள் இனி அவ்வளோதான், நம்மளை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டான், அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான்ட்டு அவர் சில காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இதை செய்ய தவறுகிறவர்களுக்கு, இந்த சந்தேகப்படுறவங்களுக்கு, இந்த தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவங்களுக்கு, தேவ வார்த்தையை நம்பாதவங்களுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களிலே அதை காண்பாய், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. என்ன நடந்துச்சு? அவன் என்னன்னா பார்த்தான், ஆனால் சாப்பிட முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு வர்றாருன்னு சொன்னாலும் இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்பிக்கையே இல்லை, விசுவாசம் இல்லை. ஆண்டவரை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ பரவாயில்ல, நடந்தா என்ன நடக்காட்டா எனக்கு என்ன, சந்தேகப்பட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வார்த்தை வந்தது. எலிசா சொல்றாரு, எப்பா அவ்வளவுதான், கவனமாரு, ஜாக்கிரதையாரு, தேவ வசனத்துக்கு மறுபேச்சு பேசாத. ஆனால் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ காண்பாய், கை கட்டினா அவனுக்கு வாய் கட்டல. அந்த ஊருக்குள்ள சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு. பயங்கர கூட்டம், திரளான கூட்டம். அவ்வளவு நாளும் பஞ்சம், அவ்வளவு நாளும் வேதனை, அவ்வளவு நாளும் நெருக்கம். தேவ வார்த்தை வந்த பொழுது அங்க நடந்த ஒரு காரியம், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சொன்னதுபடியே அந்த காரியங்கள் செயல்பட ஆரம்பித்தது. ஒருத்தன் நக்கல் அடிச்சுட்டு இருந்தான் பாருங்க. வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்காமல் ஏளனமா இருந்தான் பாருங்கள். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சூழ்நிலை ஆண்டவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஜன நெருக்கடியினாலே அவருடைய கால்களினாலே மிதிக்கப்பட்டவன் செத்து போனான். பார்த்தான், கேட்டான், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் 2 காரணம் தான். முதல்ல விசுவாசம் இல்லை, 2வது சந்தேகப்படுகிறவனாக இருந்தான். வாழ்க்கையில் இந்த 2 காரியம் எனக்கு தூக்கி எறிஞ்சு போட்ட. ஆண்டவரே, இனி நான் சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. இனிமேலுடைய வாழ்க்கையில் நான் உங்களை சந்தேகமே பட மாட்டேன் ராஜா, முழுசாக உங்களை நம்புகிறேன். 2வது ஒரு காரியத்தை பார்க்குற விசுவாசம். ஒரு வித்தியாசமான தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவரை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் நம்புவேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் சொன்ன வார்த்தையை போலவே அந்த சமாரியாவில் பஞ்சம் நீங்கினது. அந்த சமாரியாவில் இருக்கிற எல்லா பஞ்சங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டார். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் பஞ்சத்தின் காலங்கள், நெருக்கத்தின் காலங்கள், வேதனையின் காலங்கள், போராட்டங்களின் காலங்களை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களை தலைகளை